அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். மகேஷ் தம்பி, காஃபி நல்லா தானே இருக்கு? எனக்கு கொடுத்த காஃபி நல்லா இல்லாண்டி எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலாமே தம்பி. வேற காஃபி கூட போட்டு கொண்டு வர சொல்லலாம். அதுக்கே இவ்ளோ ஹார்ஷா பேசுறீங்க? இது வரைக்கும் நீங்க அஞ்சலி கிட்ட இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. பாருங்க, அவ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐயோ, மாப்பிள்ள அந்த டிராமாக்காரி எப்படி கரிச்சு கொட்டுறாரு. அதை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாப்பிள்ள இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து திட்டி இருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி கடைசி நேரத்துல திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களே. பரவாயில்லம்மா, இப்பவாவது அவளை திட்டி அனுப்புறாரே. திட்டுறப்பவே திட்டட்டும். சார், நான் வேணா வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேணாங்க ப்ளீஸ். நீங்க காஃபியே போட வேண்டாம். நீங்க காஃபி போட்டு கொடுத்தா நான் கண்டிப்பா குடிக்க மாட்டேன். முதல்ல போங்க போங்கன்னு சொல்றல ப்ளீஸ். இது வரைக்கும் மகேஷ் இப்படி எல்லாம் பேசினதே கிடையாதே. திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரு? கேவலமான காஃபிய என் லைஃப்ல இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. வாயில வைக்க முடியல. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன். உங்களுக்கு காஃபி போட தெரிஞ்சா காஃபி போடுங்க, இல்லனா போடாதீங்க. வேற யாராச்சும் போட சொல்லுங்க. விக்கி இது வரைக்கும் என்ன மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. என்ன போங்க வாங்கன்னு மரியாதையா தான் பேசிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்கிட்ட ஏன் இவ்ளோ கோவமா பேசினாருன்னு தெரியலையே. நான் ஏன் அஞ்சலி கிட்ட அப்படி பேசினேன்? நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்கவே கூடாது. நான் உங்ககிட்ட கோவமா பேசினதும் அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அவங்கள என்னென்னவோ பேசியிருக்காங்க, திட்டி இருக்காங்க. ஆனா அப்போலாம் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, அமைதியா தான் இருந்திருக்காங்க. காரணமே இல்லாம ஒரு காஃபிக்காக அவரை இப்படி எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லையே. ஏன் இவ்ளோ கோவப்பட்டாரு? சம்பந்தமே இல்லாம ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாருங்கிற மமதையான்னு கேக்குறாரு. என்னாச்சு அவருக்கு? ஆனா நான் இப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசினதும் அவங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்டா அவங்க கிட்ட அப்படி பேசணும்னு எனக்கு இப்ப தோணுது. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துதான் ஆகணும். ஏன்னா என் மனசாட்சியில இருந்து என் சித்தி வரைக்கும் அஞ்சலியை லவ் பண்றியான்னு கேக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி நீ யாருமே கேட்டுறவே கூடாது. அவங்க மேல நான் ரொம்ப கரிசனமா இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் அந்த மாதிரி நினைப்பு வருது. இனிமே அந்த மாதிரி இன்னும் யாருக்கும் என் மேல வராது. ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு, அதுவும் அவங்க எந்த தப்பும் பண்ணாதப்போ அவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசி அவங்கள கஷ்டப்படுத்திட்டேனேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அவர் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. நான் என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அந்த காஃபி கூட மோசமா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்புறம் அவர் எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டாரு? இந்த உலகத்துல என்ன படைச்ச கடவுள் என்ன திட்டினா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா விக்கி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது.
அவங்க எப்பவுமே எனக்காக நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. நான் அம்மா போட்டிருந்தப்போ எனக்காக கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி என்னை காப்பாத்திருக்காங்க. அதுவும் ஒரு தடவை 2 தடவைலாம் இல்ல, நிறைய தடவை என் உயிரை காப்பாத்திருக்காங்க. அப்படி என்னை காப்பாத்தின அஞ்சலிய, என் ஃப்ரெண்டு, என் பெஸ்டிய நான் இப்ப காயப்படுத்திட்டேன். அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும். ச்சே. இனி இந்த மாதிரி வலியெல்லாம் நானும் தாங்கிதாகணும், அஞ்சலியும் தாங்கிதாகணும். வேற வழி இல்லை. அஞ்சலி, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அழுதியா? மகேஷ் சார் ஏன் என் மேல கோவப்பட்டார்னு எனக்கு தெரியல மேடம். அதான் எனக்கும் புரியல. மகேஷ் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு ஏன் இவ்ளோ கோவப்பட்டாரு? காஃபியும் நல்லாதான் இருந்துச்சு, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசினாரு? வேற ஏதாவது மைண்ட்ல வச்சுட்டு பேசினாரான்னு எனக்கு ஒண்ணும் புரியல.